அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரிச்சான க்ரீமியான சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் பட்டர் மசாலா கறி நானோட, ரொட்டியோட, சப்பாத்தியோட, ஃப்ரைட் ரைஸோட ஐடியல் சைட் டிஷ் ஆகும். ஒருத்தருக்க செஞ்சிங்கன்னா இன்னும் செஞ்சு தின்றதுக்கே மனசு வரும். அந்த அளவுக்கு க்ரீமியான ரிச்சான சிக்கன் கறி உண்டு, சிக்கன் பட்டர் மசாலா. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் 350 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இதை மேரினேட் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கொள்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இடித்த பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு சில்லி பவுடர் ஒரு 2.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். காரம் கூட தேவையான இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட டர்மரிக் கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்சஸ். அதுக்கு பிறகு தேவையான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் லைம் ஜூஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி லைம் ஜூஸும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மாதிரி ஒரு சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம் மேரினேட் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பட்டர் மசாலா கறி உங்களுக்கு ஆயிலையும் செய்யலாம், ஆனால் அது ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பட்டரில் தான் செய்யணும். ஸோ இந்த பட்டர் நல்லா ஹீட்டாகி மெல்ட் ஆகின பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்ச எல்லா சிக்கன் பீசஸையுமே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆக போகல நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இந்த சிக்கன் ஒரு 75% குக் ஆகினா போதும். ஏன்னா நாங்கள் திரும்பவும் இதை குக் பண்ண வேண்டியிருக்குது மசாலா சேர்த்து. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 75% மட்டும் குக் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். அவ்வளோதான். இந்த சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு டிஷ்க்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். எல்லா சிக்கன் பீசஸையுமே எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்ஷில் இதை நாங்கள் செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதில் இந்த பட்டர் மசாலா எல்லாம் மிக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை. இப்போ நான் இதுக்கே 200 கிராம்ஸ் ஆனியன் எடுத்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இதுக்கு பட்டர் போதான்னு நினச்சிச்சின்னு சொன்னால், ட்ரை ஆயிடுச்சுன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கொள்ளும். எனக்கு பட்டர் நல்லா போதும். ஸோ அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுவும் நான் ஃபைன் பேஸ்ட் இல்லை, இடித்த பேஸ்ட் தான். ஸோ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கொடுறேன். கொரியாண்டர் பவுடராக இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி 2.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொடுறேன். எங்களோட வீட்டில் உள்ளவங்க நல்லாவே காரம் திம்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடையாக வேணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டொமாட்டோஸ் எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸ். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி அதோட இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சிக்கனில் மேரினேட் பண்ண சிக்கன்லாம் சால்ட் சேர்த்திக்கிறேன். ஐசோட்டி பார்த்து கணக்காக ஆட் பண்ணிக்கொள்வோம்.
ஆட் பண்ணிட்டு திருப்பியும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த டொமாட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒன்று கேஷ்யூ போட்டுக்கொள்கிறேன். இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கேஷ்யூ கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். ஒரு 10-15 கேஷ்யூ போட்டுக்கொள்வோம். போட்டு திருப்பவும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்வோம். 5 மினிட்ஸுக்கு பிறகு நல்லா குக் ஆகிக்குது. இந்த டொமாட்டோ ஆனியன் எல்லாம் நல்லாவே மசிஞ்சு நல்லாவே குக் ஆகிக்குது. இப்போ அந்த மிக்சர் அப்படியே நான் பிளெண்ட் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நல்லாவே ஆறணும். நல்லாவே ஆறின பிறகு தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் பிளெண்டரில் போட்டிங்கன்னா எல்லாமே தெரிச்சிடும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது சிக்கன் பட்டர் மசாலா சுட்டி இதுக்கு எத்தனையோ முறை பட்டர் ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலம், அதே மாதிரி பே லீஃப் உண்டு. இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் இதை சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ நான் செஞ்சு வச்ச பேஸ்டிக்குதே அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாக நான் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது லைட்டாக ஹீட் ஆகணும். இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் எப்படி ஹீண்டு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஏர்லியாக நாங்கள் சால்ட்டை பண்ணக்குள்ள எல்லாம் சால்ட் போட்டிக்கிறோம். இப்போ நான் திரும்ப எல்லா சிக்கன் பீசஸையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஃபைனலாக நான் சுகர் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சுகர் எடுத்து அதை மேலால் கொஞ்சம் தூவிக்கொண்டு மிக்ஸ் பண்ணிட்டா எங்களோட சிக்கன் பட்டர் மசாலா கறி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ரிச்சான க்ரீமியான சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வீடியோடு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Bye friends, have a nice day.